ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவர். ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவர். ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவர். ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவர். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறார்? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 வரை. தியானத்தின் தலைப்பு சிருஷ்டிப்பின் நோக்கம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆதியிலே தேவன் மனுஷனை உருவாக்கிய போது அவனது வாழ்வில் தமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். தேவனோடு உறவாடவும் சகலத்தையும் ஆளுகை செய்து படைப்பை பாதுகாத்து ஏதேனில் சந்தோஷமாய் வாழவுமே தேவன் மனிதனை உருவாக்கினார். ஆனால் அவன் பாவத்திலே விழுந்தபோது தன்னில் தேவன் கொண்டிருந்த நோக்கத்தை இழந்து போனான். தேவனோடு உறவாட வேண்டியவன் அவரின் குரலை கேட்டு ஒளித்து கொண்டான். சகலத்தையும் ஆள வேண்டியவன் சிருஷ்டிப்புக்கு அடிமையாகி அதையே தொழுது கொள்ளுகிறவனும் ஆனான். சந்தோஷமாய் வாழுவதற்கு பதிலாக தேவனுடைய தண்டனையை பெற்றவனாய் ஏதேனின் சந்தோஷத்தை விட்டு தூரமாக துரத்தப்பட்டான். ஆனாலும் தேவன் தமது சாயலில் தமக்கென்று தாமே உருவாக்கிய மனிதன் மீது தாம் கொண்டிருந்த நோக்கத்திலே மாறவில்லை. பாவத்தில் விழுந்து தம்மை விட்டு பிரிக்கப்பட்டு போன மனிதனை மீண்டும் தம்முடன் ஒப்புரவாகும்படிக்கு தமது ஒரே பேரான குமாரனின் இரத்தத்தையே சிந்துவதற்கு சித்தமானார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை நியாய தீர்ப்பின் நாளிலே பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படிக்கு அவரே சிலுவையை சுமந்தார். மேலும் தமது பிள்ளைகள் என்ற உயர்வான அந்தஸ்தையும் கொடுத்தார். இவை யாவும் எதற்காக? தம்மை உலகிற்கு பிரதிபலிக்கும் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. இந்த தேவ நோக்கத்தை இன்று நாம் உணர்ந்து வாழுகிறோமா? அல்லது நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து இன்னமும் நமது இஷ்டம் போல் வாழவே பிரயாசப்படுகிறோமா? தேவனுடைய உன்னதமான நோக்கமா உலகம் தரும் உல்லாச வாழ்வா? முந்தியது நம்மை நித்தியத்துக்கு நடத்தும். பிந்தியது ஒரு நாள் ஒழிந்து போய் நம்மையும் அழித்து போடும். பிரியமானவர்களே, இன்று நாம் எங்கே நிற்கிறோம்? உண்மைத்துவத்துடன் நம்மை ஆராய்ந்து மனம் திரும்பி நமது வாழ்வில் தேவன் கொண்டுள்ள நோக்கம் நிறைவேற நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆக. அவரது ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் பணிபுரிவோம். அழிந்து போகும் உலகப் பொருளுக்காய் நமது வாழ்நாளை வீணடிக்காமல் அழியாத நித்திய ராஜ்யத்தின் பிரஜைகளாக சேவை செய்வோம் ஆக. தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னரே நம்மை கண்டு அழைத்தவர் நமது தேவன். இதற்கு எந்த விதத்திலும் நாம் பாத்திரர் அல்ல. அப்படியிருந்தும் கிருபையாய் நம்மை அழைத்தவரின் அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ பிரயத்தனப்படுவோம். சிருஷ்டிப்பின் தேவனின் உன்னதமான அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழுவோம். அப்பொழுது தேவனின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் வழி நடத்துதலையும் நமது வாழ்வில் நாம் கண்டு கொள்ளலாம். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, அழிந்து போகும் காரியங்களுக்காய் பிரயாசப்படுவதை விடுத்து உமது உன்னதமான நோக்கத்தை அறிந்து வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.